நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்டிபிசி நான் வாங்கிட்டு இருக்கிறேன். 364 ரூபா 41 காசில் பை பண்ணேன். இப்போ மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நான் பை பண்ணலாமா, அதாவது தொடர்ந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறப்ப மேற்கொண்டு பணத்தை போடாமல் அது எப்போ ரிவர்ஸ் எடுக்குதோ, அதாவது முழு அளவில் நம்ம பணம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்போதுலேருந்து அது ஏற ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் போய் மறுபடி ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன், இந்த என்டிபிசிக்கு மட்டும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று வரும்போது, இது அந்த என்டிபிசியோட சார்ட். இது பிப்ரவரி சார்ட்டு, இது ட்ரெண்ட் லைன் சார்ட்டு. இதை வச்சு தான் எல்லாருமே பொதுவாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ஆல் டைம் ஃப்ரேம் அப்படின்னு போகும்போது இவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி ஆக வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம், மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம், கேண்டில் அல்லது ஹெய்னாஷ் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல வால்யூம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பிறகு எம்ஏசிடி யூஸ் பண்ணுறோம், ஆசம் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறோம். இது இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள். அதுக்கு பிறகு டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இது இயர் டைம் ஃப்ரேம், இது மந்த்லி டைம் ஃப்ரேம், இது வீக்லி டைம் ஃப்ரேம், இது டே டைம் ஃப்ரேம். எந்த ஒரு சேஞ்சஸ்மே அது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்னது அவங்க சொல்லக்கூடிய டேயில் ஆரம்பிக்கும், அடுத்து வீக்கில் ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகு மந்தில் ஆரம்பிக்கும், அதே மாதிரி இயர் வரைக்கும் அது எஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா, ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது உள்ளே போகணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல உள்ளே போயிருக்கலாம், இந்த ரெட்டாக இருக்கும்போது வெளியே வரலாம். இப்போ வந்து நம்ம லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபாயிலிருந்து 270 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கிடச்சிருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்போ லாபம் மாறி இருக்கும். அதுக்கு பிறகு அது இறங்க ஆரம்பித்து மேற்கொண்டு ஏறி இருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் கூட எல்லாமே கொஞ்சம் க்ரீனாக இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை நீங்கள் எல்லாமே க்ரீனாக இருக்குது அப்படின்னு பை பண்ணிங்கன்னா அந்த இடங்கள் தடுமாறக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் வரக்கூடிய இடம். சூப்பர் ட்ரெண்ட் வந்ததுன்னா தட்டும், அது மறுபடியும் கீழே இறக்கும். இந்த இடத்துக்கு பேர் கரெக்ஷன். ஓகேங்களா? மார்க்கெட்டு இப்போ அவங்க சரியான என்ட்ரி எடுத்துக்க வேண்டிய நேரம் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம், அதாவது ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும், எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகணும். அதுலேயும் பேஸ்லைனுக்கு மேலே இருந்தால் சேஃப். அந்த பேஸ்லைனுக்கு மேலே வரும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருது. இப்போது 1 செப்டம்பர் 2021 அப்படிங்கிற டேட்டு காட்டுது. ஆனால் இங்கே 1 ஜனவரி 2021. இப்போ இந்த டேட், அதாவது இங்கே எல்லாமே க்ரீனாக மாறும்போது, கேண்டில் கலர் க்ரீனாக மாறும்போது, இது வந்து மந்த்லி டைம் 12 மந்த் டைம் ஃப்ரேம், அதாவது இயர்லி டைம் ஃப்ரேமு. இதில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது, வால்யூம் க்ரீனாக இருக்கும்போது, சூப்பர் ட்ரெண்டு இந்த மாதிரி இடங்களில், அதாவது கீழேருந்து மேலே போகும்போது அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்கும்போதும், எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகும்போதும், ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கும்போதும் கிட்டத்தட்ட எல்லாமே பொருந்தி வரக்கூடிய இந்த இடம். இந்த டைம் ஃப்ரேமில் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு, எம்ஏசிடி கிறிஸ்டோகிராஃபர் பேஸ்லைனுக்கு மேலே இருந்துகிட்ருக்கு. இங்கே கேண்டில் கலர் கிரீன். ஓகே, இது இயர்லி டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்தே பை பண்ண சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம், இந்த இடத்துல வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து கூட நடக்கும். ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் இருக்குதுன்னு அது தட்டி கீழே இறக்கும்.
மார்க்கெட்டு இறங்கி இறங்கி ஏறி ஏறி தான் போகும். இப்போ அவர் வந்து மேற்கொண்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் இந்த டே டைம் ஃப்ரேம்லையாவது இந்த டவுன் ட்ரெண்ட் தாண்டி நம்ம சொன்ன அத்தனை ரூல்ஸும் அப் ட்ரெண்டுக்கு போகும்போது அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த டேயில் அப் ட்ரெண்டு, வீக்லியில் அப் ட்ரெண்டு, மந்த்லியில் அப் ட்ரெண்டு, இயர்லியில் 2 அப் ட்ரெண்டு கொடுத்துருச்சு. இப்படி எல்லாமே அப் ட்ரெண்டில் இருந்ததுன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேயும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இங்கேயும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இங்கேயும் கேண்டில் கலர் ரெட்டாக இருக்குது. இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்போது ஒரு இடத்துல சொல்கிற ரூல்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இது அப் ட்ரெண்டுனே எடுத்துகிட்டு இருப்பாங்க, கரெக்டு தான். அதேமாதிரி வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல இருந்து எடுப்பாங்க. அப்போ இயர்லி டைம் ஃப்ரேம் பண்ணுறவங்க இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்திருந்து ட்ரேட் எடுக்கும்போது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பணம் போட்டதுலேருந்து அது தொடர்ந்து கொஞ்சம் மேலே போகும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எப்படி நம்ம மேலே போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழே வர்றதுக்கு கலர் மாறிச்சுன்னா வெளியே வந்துடுங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பணம் லாஸ் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இதில் வந்துட்டு வரக்கூடிய கேண்டிலுடைய அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெட்டு கிரீன் மாறி மாறி வரக்கூடிய அமைப்பும் நம்மளுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்குது அப்படின்னா அந்த பதற்றம் தீர்றதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாத காலகட்டமாவது இதை ஸ்டடி பண்ணி, அதாவது கற்றுக்கிட்டு ஸ்டடி பண்ணி வரும்போது தான் இதில் உள்ள பயங்கள்லாம் போகும். உதாரணத்துக்கு இதில் பயம் போகணுன்றதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து கேண்டில் இருக்குது, அதை நீங்கள் ஹெய்கினாசிட்டி மாற்றலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று மெத்தட் இருக்குது. இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சொல்லலாம். இன்னொரு மெத்தட் சொல்லும்போது இந்த இடத்துல வேற ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற பாருங்க. இப்படி வேறு வேறு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் குறையும். ஆனால் இந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நான் சொல்லக்கூடிய மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும், ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் சரி, அடுத்தடுத்து சரி. வால்யூம் க்ரீனாக இருக்கணும், ஹையர் டைம் ஃப்ரேம் சரி, அடுத்தடுத்து சரி. MACD கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகணும், ஆசம் அசல்ட்டு பேஸ்லருக்கு மேலே இருக்கணும், சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கணும். இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபால் ஆகாமல் சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்து மேலே போகும். இந்த கரெக்ஷன் அப்படின்னு பேசும்போது ஒன்றே ஒன்று நடக்குங்க. இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி போகும். இல்லை சம்டைம்ஸ் சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி போகும். இதுதான் மார்க்கெட். ஸோ நான் வந்து சொல்கிறது இதுதான். இந்த மாதிரி இடங்களில் ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கும்போது தயவுசெய்து பை பண்ணாதீங்க. உள்ளே இருந்தீங்கன்னா கூட இருக்கிறது வேறு, வெளியே வர்றது வேறு. அதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கணும். நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட விட்டோம்னா வீடியோ ரொம்ப நீளமாக போகும், அதனால் நான் இதை நிப்பாட்டிக்கிறேன்.